மனைவி பேர்ல தொழில் செய்யலாமா? சொந்தமா நான் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். திருமணத்திற்கு அப்புறம் தான் அந்த தொழில் மேல ஒரு நல்ல ஈடுபாடு. நான் சொந்தமா என்னுடைய கௌரவத்த நான் காப்பாத்திக்கிறதுக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு ஏற்படும். ஆனா சொந்த தொழில் செய்வது நல்லதா அப்படின்னா, இவங்க வந்து மிதுன ராசியில இவங்க புனர்பூச நட்சத்திரமாக இருக்காங்கன்னா, இந்த தொழில் கண்டிப்பா அவங்க செஞ்சு தான் ஆவாங்க. அதுலருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல நான் சொந்தமா தான் நான் தொழில் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே வலுப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் அவங்களுக்கு இந்த மிதுனத்துல பிறந்தவங்க சின்ன வயசுலயே குரு திசை ஆரம்பிச்சிருச்சுனாலும், சின்ன வயசுலயே தொழில் செய்யணும்னு பிரியப்படக்கூடியவங்களாகவும் அதிகமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தொழில பொறுத்தளவுல ரொம்ப கவனமா தொழில் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு பிரயோஜனம்ங்கிறத விட அடுத்தவங்களுக்கு தான் அதிகமா பிரயோஜனப்படும். சர்வீஸ் ஓரியன்டடான தொழில்கள் இப்போ டீச்சிங் லைன்ல இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு லைன்ல இருக்காங்க, உபதேசம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அது இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா வரும். முதலீடு போடாமல் எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க செய்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அரசியல்வாதிகளோட ஒரு தொடர்புலயே இவங்க இருப்பாங்க. எந் ஏதாவது ஒரு அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்காவது அரசியல்வாதிகளுடன் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அரசாங்கம் தொடர்பான நிகழ்வுகளும், அரசாங்கம் தொடர்பான வேலைக்காக இவங்க முயற்சி பண்றாங்கன்னா, கொஞ்சம் சக்சஸ் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு இயல்புலயே இருக்குங்க. அதை பயன்படுத்தலாம். வெளிநாட்டு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாடியே இவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ஆனா ஆசைப்பட்ட ஊருக்கு இவங்களால வெளிநாடு போக முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. ஆசைப்பட்ட ஊர் அமையாது. அதனால எந்த ஊர் கிடைக்குதோ, எந்த நாடு கிடைக்குதோ அந்த நாடுக்கு போறது தான் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம்.